வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். பாம்பு அப்படின்னு சொன்னாலே படையே நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட அந்த பாம்போட நடமாட்டம் அடிக்கடி நம்ம கண்களை தென்படுது அப்படின்னா அது மட்டுமல்ல, இந்த ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வீட்டிற்குள் நிச்சயமாக பாம்பு வரும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பாம்பு வருவதை தடுப்பதற்கு 3 முக்கியமான ஆலோசனைகளையும் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். கிராமப்புறமாக இருந்தாலும் சரி, நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி, வீட்டுக்குள் பாம்பு வரணும் அப்படின்னு விதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக எந்த ஒரு வீடாக இருந்தாலும் பாம்பு வந்தே தீரும். அந்த வகையில் யார் வீட்டுக்குள் பாம்பு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே பார்த்தோன்னா எல்லார் வீட்டிலும் பாம்பு நுழையாது. வீட்டை சுற்றி சுற்றி கொண்டிருக்குமே தவிர குறிப்பிட்ட சில பேர் வீட்டிற்குள் மட்டும்தான் பாம்பு நுழையும். நகர்ப்புறங்களிலும் சில சமயங்களில் சில பேர் வீட்டில் பாம்பு நுழைந்த கதையை நம்ம நிறையவே கேட்டிருப்போம். நம்ம வீடு கிராமப்புறத்தில் இருக்கா, நகரப்புறத்தில் இருக்கா, இல்லை மாடி வீடா, எதுவாக இருந்தாலும் பாம்பு வரணும் அப்படின்னு இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த வீட்டிற்குள் பாம்பு வரும். அப்படி யார் வீட்டிற்கு கண்டிப்பாக பாம்பு வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் விஷயமா எந்த ஒரு வீடு அடைசல் நிறைந்ததாக இருக்கோ, தேவையில்லாமல் குப்பைகளை அந்த வீட்டில் சேகரித்து அப்படியே அடைசலாக போட்டு வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி வீட்டுக்குள் நிச்சயமாக பாம்பு வந்து அது அடைக்கலம் புகுவதற்கு ஒரு தகுந்த வீடாக அந்த வீடு இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டிற்குள் பாம்பு கண்டிப்பாக வரும். அடுத்த விஷயமா நாகதோஷம், பிறக்கும் பொழுதே நாகதோஷம் இருக்கும் வீட்டிற்குள், அந்த மனிதர் வாழும் வீட்டிற்குள் நிச்சயமாக பாம்பு வரும். 3வது விஷயமா சனி பகவானின் தாக்கம் வரும் பொழுது, அதாவது கர்மாவை அனுபவிக்க எந்த ஒரு வீட்டின் நபருக்கு கர்மாவை அனுபவிக்க ஆரம்பிக்கும் அந்த சமயம் வரும் பொழுது நாகம் கண்டிப்பாக அந்த வீட்டிற்குள் வரும். சனி பகவான் அப்படின்னாலே நம்ம கர்மாவை குறைப்பது, நம்ம கர்மாவை கரைப்பதற்காக தான் அந்த சனி பகவான் நம் வாழ்வில் கஷ்டங்களை கொடுத்து வாழ்வை நமக்கு புரிய வைப்பார். அப்படி சனி பகவானின் தாக்கம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு இருக்கோ, கர்மா குறைவதற்கு, கர்மா கரைவதற்கான, கர்மா அனுபவிக்கிறதுக்கான ஆரம்ப கட்டம் யார் ஒருவர் வீட்டில் இருக்கிறதோ அவங்க வீட்டில் நிச்சயமாக பாம்பு வரும். இப்படி பாம்போட நடமாட்டம் அடிக்கடி நம்ம கண்ணில் தென்பட்டுக்கிட்டே இருக்குது. ரொம்பவே பயமாக இருக்குது. ரொம்பவே ஒரு பயமுள்ள சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு 3 ஆலோசனைகளை பின்பற்றி அந்த ஒரு விஷயத்தை செய்து பாம்பு வருவதை தடுத்து கொள்ளலாம். அந்த மனப்பதற்றத்தில், போராட்டத்தில் இருப்பதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளலாம். ஒவ்வொரு விஷயமாக பார்க்கலாம். முதல் ஆலோசனையாக பார்த்தோன்னா, பாம்பின் நடமாட்டம் அடிக்கடி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது, வீட்டை சுற்றி இருக்குது, பாம்பு அடிக்கடி கண்ணில் தென்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா, முதல் ஆலோசனையாக பொதுவாகவே அந்த காலத்து வீடுகள்லாம் பார்த்துருந்தோம். நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம், செவ்வாய் வெள்ளிக்கிழமை அந்த நிலைவாசல் முழுக்க மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு வீட்டில் மஞ்சள் வாசனை நிரம்பி இருக்குதோ, அதுவும் நிலை வாசலில் நிரம்பி இருக்குதோ, அந்த வீட்டில் பாம்பு நுழைவதற்கு சற்று யோசனை செய்யும். மஞ்சள் வாசனை நிறைந்திருக்கும் வீடு, மஞ்சள் நறுமணம் நிறைந்திருக்கும் வீடு தெய்வீக ஆற்றல் நிறைந்த வீடாகவே கணக்கில் கொண்டு பாம்பு அந்த வீட்டில் நுழைவதற்கு சற்று யோசனை செய்யும் அப்படிங்கிறது உண்மை. அதனால் பொதுவாகவே பார்த்தோன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமையல்ல, தினம்தோறுமே நிலைவாசலை நல்லா சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து அழகாக அலங்காரம் பண்ணோன்னா பாம்பு அடிக்கடி கண்ணில் தென்படுபவர்களுக்கு இந்த பாம்பின் நடமாட்டம் குறைவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம். 2வது ஆலோசனையாக பார்த்தோன்னா,
சின்ன வெங்காயமும் பூண்டையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதை தண்ணியில் கலந்து அந்த தண்ணீரை வீடு முழுவதும் மட்டுமல்லாமல் வீட்டிற்குள் வெளியேயும் அதை தெளித்து விடுவதால், குறிப்பாக நிலை வாசலில் தெளிப்பதன் மூலம் அந்த சின்ன வெங்காயம் பூண்டின் வாசனைக்கு பாம்பு உள்ளே வருவதற்கு சற்று யோசனை செய்யும். இது இரண்டாவது மிகப்பெரிய ஒரு முக்கிய ஆலோசனையாகவே எடுத்துக்கொள்ளலாம். மூன்றாவது முக்கிய ஆலோசனைன்னு பார்த்தோன்னா, சல்ஃபர் கல் அப்படின்னு சொல்லிட்டு கெமிக்கல் ஸ்டோரில் அந்த சல்ஃபர் கற்கள் கிடைக்கும். அந்த சல்ஃபர் கற்களை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் அங்கங்கே அந்த கற்களை வைப்பதன் மூலமும் அந்த சல்ஃபர் கற்களுக்கு பாம்பு வருவது சற்று யோசனை செய்யும். அந்த கற்களை நம்ம வீட்டில் வைப்பதன் மூலம் வீட்டிற்குள் வைக்கலாம், வீட்டிற்கு வெளியேயும் வைக்கலாம். நிலை வாசலில் குறிப்பாக வைப்பதன் மூலம் பாம்பு அடிக்கடி கண்கள் தென்படுபவர்களுக்கு அந்த நடமாட்டம் குறைவதை நம்ம கண்கூடாகவே உணரலாம். இது ரொம்பவே முக்கியமான 3 ஆலோசனைகள். அது மட்டும் அல்ல, பொதுவாகவே கருட கிழங்கு அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த கருடன் கிழங்கை வாங்கிட்டு வந்து வீட்டிலோட ஹால் அப்படின்னு சொல்கிற அந்த அறையில் அதை மாட்டி விடுவதன் மூலம் பாம்பு வீட்டிற்குள் நுழைவதை தடுத்து கொள்ளலாம். அடுத்த விஷயமா பார்த்தோன்னா, எந்த ஒரு வீட்டில் மயில் இறகு அதிகமாக நம்ம வைத்திருக்கிறோமோ அந்த வீட்டிலும் பாம்பு நுழைவதற்கு சற்று யோசனை செய்யும். கடைசியாக பார்த்தோன்னா, கல் உப்புக்கு பயப்படும் பாம்பு நிச்சயமாக அந்த கல் உப்பை பார்த்து வீட்டிற்குள் வருவது நிச்சயமாக தடுக்கப்படும். அந்த கல் உப்பை நிலை வாசல் முழுக்க தூவி விடலாம். நிலை வாசலில் கல்லுப்பு தூவினோன்னா பாம்பு உள்ளே வருவதற்கு சற்று யோசித்து அப்படியே வந்த வழியாக திரும்ப போய்விடும். இப்படி பாம்பின் நடமாட்டம் அடிக்கடி யார் கண்களில் தென்படுகிறதோ இந்த ஒரு ஆலோசனைகளை பின்பற்றி வீட்டிற்குள் பாம்பு வருவதை முற்றிலுமாக தவிர்த்து கொண்டு நிம்மதியாகவும் மனமகிழ்ச்சியோடும் சந்தோஷமாகவும் வாழலாம். அப்படி எப்பெல்லாம் பாம்பு கண்களில் தென்படுகிறதோ அந்த நேரம் மறந்தும் கூட அந்த பாம்பை அடித்து விடாமல் நாகராஜா போற்றி, அம்பாளே போற்றி அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் பயத்தின் காரணமாக வாயிலிருந்து வார்த்தை வரவில்லை அப்படின்னாலும் குல தெய்வமே அப்படின்னு மனசார நினச்சி கையெடுத்து அந்த நாகத்தை கும்பிட்டோன்னா நிச்சயமாக வந்த நாகம் வந்த வழியே திரும்ப போய்விடும். மறந்தும் பாம்பை அடிக்காமல் பார்த்து கொள்வது மிக மிக நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் YT யூடியூப் சேனலை நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.